உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது கெட்ட பழக்கம்? பட்ட பகலே சேர் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அக்கா அக்கா எதுக்கு அக்கா ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? என்ன காய்ச்சலா? அக்கா அக்கா ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? உன்னை பார்த்தேன், நீ இங்க இல்லவே இல்ல. அப்புறம் முருகனே எல்லா உதவியையும் பண்ணிட்டான். நான் என்ன ஓடியா போயிட்டேன்? யார்கிட்டயாவது சொல்லி விட்டு இருந்தா வந்திருப்பேன்ல. பக்கத்துலதான் ஒரு வேலையா போயிருந்தேன். டேய் என்னடா சத்தம் போட்டுட்டே இருக்க? தம்பி தம்பி சொல்லலாம் பொய் தானக்கா. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவி பண்ண மாட்டேனா? புதுசா உறவை கண்டுட்டீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, உன்னை தேட முடியல. சரி சரி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அத பத்தி முருகன் சொல்லிட்டான்ல. ஆட்டோவா? வேணாம் வேணாம், நான் எங்கேயும் போல. நீ போய் உன் கடையில வியாபாரத்தை பாரு, இல்லனா உன் முதலாளி உன்னை துரத்தி விட்டு போறாரு. ஆமா போ. ஏய் அத அக்கா சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு 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 தம்பி. அக்கா நீ படுத்து தூங்குக்கா, நான் கடையை பாத்துக்கிறேன். ஏய் நீ பாத்துக்கிறியா? ஆமா. சின்ன பையன் வியாபாரம் பண்றான்னு 4 பேரை ஏமாத்திட்டு போறதுக்கா? ஐயோ முருகா வேண்டாம். என்னக்கா அவன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றியா? இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். நீ போய் உன் கடைய பாரு. முதலாளி வந்தா திட்ட போறாரு. நான் இந்த கடைய பாத்துக்கிறேன். கத்தி கத்தி வாய வத்தி போச்சு. நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ போ, நீ போ. அங்கதான் உனக்கு வேலை இருக்குல்ல, போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ போ போ. இதெல்லாம் என் நேரம்டா. கடவுளே, இப்படி எல்லாம என்ன சோதிப்ப? இவெல்லாம் எனக்கு ஒரு போட்டியா? அண்ணா சிவராமண்ணா, என்னண்ணா ஆளைய பார்க்க முடியல? லீவ் எல்லாம் போதுமா? டேய், கல்யாண வீட்டுல 1000 வேலை இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள மறு வீடு வந்து போய் எவ்வளவு கலப்பரம் நடந்துகிட்டு இருக்கு. நீ வேற ஏன்டா? என்னப்பா சிவராமா, அப்படி இப்படின்னு ஊரே மெச்சுற மாதிரி பொண்ணு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்ட. வந்துட்டு போனவங்க எல்லாருக்கும் உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி தான்ப்பா பேச்சு. சங்கரா, அதுல என்னோட பங்கு எது இல்லடா, எல்லாம் மாப்பிள்ளை ஏற்பாடுதான். ஆமா சிவராமா, எல்லா செலவையும் அவரே பண்ணி 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காம உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு பாத்தியா. இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய கொடுப்பனப்பா. ஆமாண்டா, ரொம்ப தங்கமான பையன். இப்ப பாரு, மறு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டில் ஒரு ஆளா ரொம்ப நாள் பழகின மாதிரி அப்படி இருந்துட்டு போறாரு. எவ்வளவு தங்கமான குணம் அது. உண்மையாலுமே அஞ்சலி கொடுத்து வச்சவதான். பெரிய கடமையை முடிச்சிட்டப்பா.
என்ன அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நம்ம துளசிக்கு நேரம் கல்யாணமாகி ஜேன்னு இருந்திருப்பா. ஆமாப்பா. இன்னும் என் வாழ்க்கையில் இருக்கிற 2 பெரிய கடமை. ஒன்று துளசி கல்யாணம் பண்ணணும், இன்னொன்று சொந்தமா வீடு கட்டணும். இந்த 2ஐயும் நிறைவேற்றிட்டேன்னா என் வாழ்க்கையே பூர்த்தியான மாதிரிடா. நீ தான் சிங்கக்குட்டி மாதிரி 2 ஆம்பளை பசங்களை பெற்று வச்சிருக்கிய. அவங்க உன் பொண்ணு கல்யாணத்துல பாத்துக்க மாட்டாங்களா என்ன? ஏன் எல்லாத்தையும் மனசுல போட்டு சுமந்துக்கிட்டு தெரியற? இல்லடா, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேம்மா. வாங்குற சம்பளம் குடும்ப செலவுக்கு போக என் சொந்த செலவுக்கே சரியா இருக்கு. சாரிம்மா, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. நான் மட்டும் நல்ல சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா இந்நேரம் அக்கா கல்யாணத்தை ஜாம்னு நானே நடத்திருப்பேன். என் நேரம் இங்க போனா நான் வேலை இல்லைன்னு துரத்தி விட்டுறானுங்க. என்னப்பா யோசிக்கிற? டேய், பிள்ளைகளை கட்டி கொடுக்கறது, வீடு கட்டுறதெல்லாம் பெத்தவங்களோட கடமை. அதை ஏன்டா நாம விட்டு கொடுக்கணும்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தான் செய்யணும். புரியுது சிவராமா. பிள்ளைங்க கிட்ட கூட உன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற. கடைசி வரைக்கும் யார் துணையும் இல்லாம சொந்த காலே நிக்கணும்னு நினைக்கிற. என்னங்க, என்னமோ பெரிய யோசனையில இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. அஞ்சலி வந்துட்டு போனதுல இருந்து நம்ம அஞ்சலிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கும் கவலையா தாங்க இருக்கு. என்ன பண்றது? எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படிங்க? என்ன பண்றது? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 ஐயோ எனக்கு பாத்து சுற்றுச்சு. பாத்து இல்ல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல? ஆமா, ஏன் கேக்குற? அது எதுக்குன்னா, இனிமே உங்க சம்பள பணத்துல இருந்து பாதியை நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எடுத்து வைக்கணும். நீங்க ரிட்டையர் ஆன உடனே முதல் வேலையா வீட்டு வேலைய கண்டிப்பா நாம ஆரம்பிச்சே ஆகணும். சரியா? அதுக்குள்ள நம்ம துளசிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிட்டா அதையும் முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஏங்க, அப்புறம் ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, போன மாசம் கேட்டீங்களே, அது என்னங்க ஆச்சு? கேட்டிருக்க லட்சுமி, தரேன் இருக்காங்க. தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் ஏன் கேக்குறேன்னா, கையில இருந்த பணம் எல்லாம் மொத்தமா செலவாயிடுச்சுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப வாடகை கொடுக்க கூட சுத்தமா காசு இல்ல. என்னங்க நீங்க அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆபீஸ்ல பேசியிருக்க, தரேன்னு சொல்லியிருக்காங்க. தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, சீக்கிரமா கேட்டு வாங்குங்க. ஐயோ, வாடகை கொடுக்கணும், மளிகை கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும். அண்ணாச்சி வேற 2-3 முறை வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டாரு காசு கேட்டு. கொடுத்துடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.